bullshit. ஆரம்பிக்கலாங்களா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மானங்கட்டவனே, எனக்கு என் மானத்தை விட உன் உயிர் தான் முக்கியம். டிஎன்சி தமிழோட சினிமா சர்க்கிளில் இந்த வாரம் தமிழ் சினிமா மட்டுமல்ல, இந்திய சினிமா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக சினிமாவிலேயே வந்த நிறைய படங்களை பற்றியும், ரிலீஸ் ஆக போகிற படங்கள், ரிலீஸ் ஆன படங்கள், சினிமா பற்றின எல்லா அப்டேட்ஸ் பற்றியும் அலசுவதற்காக நம்மளோடு இணைஞ்சிருக்காங்க. நிறைய கண்டென்ட்டை எடுத்து தன்னோட செல்ஃபோனுக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டு வந்திருக்காங்க சுஜி பாலசுப்ரமணியன். வாங்க நிகழ்ச்சி சொல்லலாம். வணக்கம். வணக்கம். முதல்ல என்ன படம்? என்ன படம், நம்ம என்ன பேச முடியும்? உங்க வாயாலே சொல்லணுங்கிறக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களே சொல்லுங்க. முதல்வர் விஜயுடைய ஜனநாயகன், அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி வெற்றி மேல் வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு. மொத்தமா தியேட்டருமே சேர்ந்து கிளாப் பண்ணி தான் இது பண்ணிருக்காங்க. படம் வந்துட்டு பெரிய சக்சஸ் ஆயிருக்கு. ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட கிளாப் இல்ல, எல்லாரும் அழுதுட்டே தான் சீட்டு மேல ஏறி குதிச்சாங்க. எல்லாருமே சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் விட்டது. அந்த தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி ஆனந்த கண்ணீர் விட்டு தான் போனாங்க. ஏன்னா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப சூப்பராக பண்ணியிருக்காரு விஜய் சார். நம்ம வந்து சொல்லவே முடியாது. அவருடைய கடைசி படம் அப்படின்னா நம்ம சொல்லவே முடியாது. இன்னமும் அவர் வந்துட்டு சினிமாவை வந்துட்டு நிறையா காதலிக்கிறாருங்கிறது இந்த படத்தின் மூலயமா தெரிஞ்சிருக்குங்க. கண்டிப்பாக திரும்ப அவர் படம் நடிக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் நாங்கள் எல்லாருமே இருந்துகிட்ருக்கோம். கண்டிப்பாக நடிக்கணும், அவர் சிஎம் ஆகிட்டாலும் அவர் நடிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். அப்படி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு. விஜய் சாரோட ஹிட் படங்களோட வரிசையில் ஜனநாயகன் வந்துட்டு பீக்குக்கு போயிடுச்சுன்னே நம்ம சொல்லலாம். வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில் உள்ள எல்லா படங்களோட அந்த இதையே வந்து அடிச்சு நொறுக்கிட்டு இந்த படம் நிற்குங்கிறது வந்து மாற்றமே கிடையாது. இப்பயே வசூல் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. பார்த்தாலே தேட்டரில் டிக்கெட்டே இல்லை, ஓவராலாக புக்கிங்கில் இருக்குது. ஒரு வாரத்துக்கு படம் புக்கிங் ஆயிருங்க ஃபுல்லாமே. எந்த தேட்டர் பக்கம் போனாலும் நீங்கள் வந்து டிக்கெட் வாங்க முடியாது. அப்படி ஒரு க்ரௌடு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நடிப்புலையும் விஜய் சார் வந்துட்டு சூப்பராக பண்ணிட்டார்னு சொல்லலாம். ஹெச்வினோத்தோட டைரக்ஷன்லையும் ஹெச்வினோத்துக்கும் இது வந்து ஒரு பெரிய பேராக மாறிடுச்சு அப்படிங்கிறதான் பார்க்கலாம். படத்தை நடித்த எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைச்ச மாதிரி தான் நம்ம. ஆமாம். ஸோ எல்லா ஃபேன்ஸும் வந்து ஒரே முடிஞ்சு போகும்பொழுது வந்து ஒரே நெகட்டிவ்ங்கிற ஒரு வார்த்தையை வந்து ஜனநாயகன் படத்தில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. படத்தோட ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் படம் சூப்பருங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும் அப்படிங்கிறதான். நானும் போய் படத்தை பார்த்துட்டு தேடி பார்த்தேன். சரி, நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஷனில் கூட நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தேன். அந்த மாதிரி நம்மளால் ஒரு இடத்துல கூட நம்ம சொல்ல முடியல. எல்லாருமே அவங்களோட நடிப்பில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு இருக்குதுங்க. விஜய் சார் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஜய் சார் அந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறது. கண்டிப்பா பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஜனநாயகனை பற்றி வந்துட்டு நம்ம ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அது மக்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. திருவிழா ரீமேக் படம்னே தெரியலலாம் ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் அந்த அளவு அப்படி நீங்க அந்த படத்துல சொல்லவே முடியாது. அதெல்லாம் ஒரு வதந்திங்கிறது. அது ஒரு வதந்திங்கிறது படத்தோட ரிலீஸ்ல இல்ல. ஹெச்வினோத்தே வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. அவர் கேட்டாரு, ஏன் நம்ம புது கதையாவே போயிடலாமே, எதுக்கு இந்த கதை எடுக்கணும்? இதுல அப்படி தெரியவே இல்லையா பாக்குறவங்களுக்கு வந்து நீங்க எந்த படத்தை சொல்றீங்களோ அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். பார்க்காதவர்களுக்கு அது வந்து ஒரு பெரிய அதான். ஆனா நம்ம சொல்லிடணும்ல, நம்ம தப்பான இன்ஃபர்மேஷன் ஏதோ கொடுத்து நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. நீங்க அதனால ஹெச்வினோத்தே வந்து கேட்டிருக்காரு, இந்த படத்தோடைய கதை இது பண்ணும்போது ஏன் வந்து நம்ம புது கதையாவே போயிடலாமே, எதுக்கு இந்த கதை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி 60% இந்த கதை எடுத்ததுக்கு காரணம் வந்து விஜய் சார் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து இந்த படத்துல வந்து பயங்கர முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து பண்ணதுனால எனக்கு இந்த கதை வந்து கண்டிப்பா நம்ம பண்ணணும், மக்களுக்கு இது வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் பாலையோட படத்தை எடுத்தாங்க. வேற காரணம்லாம் எதுவும் இல்லை. அதனால ஆனாலும் இதுல என்ன ஒரு பெரிய விஷயம், அந்த அது கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட்னால வந்து குழந்தைங்கள் அதிகமா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு விஜய் சாரோட தீவிர ஃபேன். அதில் சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டதுனால வந்து 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க யாருமே போய் தேட்டரில் போய் படம் பார்க்க முடியலன்னு சொல்லி அந்த க்ரௌடே நிறையா இருக்குது. அந்த க்ரௌடெல்லாம் உள்ள என்ட்ரு ஆச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள தேட்டர் போகிற சவுத் இந்தியாவில் உள்ள எல்லா தேட்டருமே நம்ம எல்லாத்துலேயும் விஜயனா தான் ஓடுவார். ஆமாம், இல்லை சவுத் இந்தியாவில் உள்ள தேட்டர்ஸே பத்தாதுங்கிற. நீங்கள் கர்நாடகா ஆந்திராவில் உள்ள எல்லா தேட்டரும் நீங்கள் வந்துட்டு எடுத்து இந்த ஷோ ரிலீஸ் பண்ணாலும் க்ரௌட் அவ்வளோ இருக்குது அப்படின்னா அந்த ஒரு விஷயந்தான் வந்துட்டு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அது ஓடிடி தளத்துக்கு வரும்பொழுது நிச்சயமாக எல்லாரும் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது வரைக்கும் வந்துட்டு குழந்தைங்களாம் அமைதியாக இருக்கணுங்கிறது அப்படின்னு தான் விஜய் சாரே அன்பாவே கேட்டுக்கிட்டார். அப்படின்னாலும் நாங்களும் இந்த ஷோ மூலியமாகவே சொல்கிறோம், யாருமே கொலைப்பட போனால் கண்டிப்பாக அடுத்த படம் ஓடிடிக்கு வரும். ஓடிடிக்கு வரும்பொழுது நீங்கள் எல்லாருமே பார்த்துடலாம் அப்படிங்கிறதான் 18 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறது. இந்த சர்டிஃபிகேட் கொடுத்த விஷயத்தில் வந்துட்டு ஃபிலிம் போர்டு வந்துட்டு
யோசிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது. ஆமா, ஆனா அவங்களும் சொல்லிட்டாங்க, அந்த டீம்ல இருந்து சொல்லிட்டாங்க, லைக் சர்டிபிகேட்டுக்காக இப்ப போய் எங்களால சண்டை போடுறதுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்ல, படம் வந்ததே ஒரு அப்படிங்கிறவங்க. நல்ல வேளை. இது வந்து யாருக்கு ஹாப்பியோ இல்ல, எனக்கு வந்து ஹெச் வினோத்துக்காக நான் வந்து பயங்கர ஹாப்பி. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே ரொம்ப சஃபர் ஆனது. நானுமே இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய தளபதி விஜயோட ரசிகர்களா எங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ட்ரீட். தளபதி விஜயோட ரசிகர்களா நாங்க அதை பார்த்துட்டு சீஃப் மினிஸ்டர் விஜய் அப்படிங்கறத நாங்க அந்த ஸ்கிரீன்ல பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த ஒரு விஷயம் நாங்க உடைச்சிருச்சு எல்லாத்தையுமே. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா அவரோட படம் ரிலீஸ் எங்களுக்கு அவர் முன்னாடி வந்து அவர் தளபதியா இளைய தளபதியா நாங்க பார்த்துட்டோம், இப்போ தளபதியா பார்த்துட்டோம். அப்படி பார்த்த விஜய் சார் வந்து நாங்கள் இப்போ சிஎம்மாக நாங்கள் அந்த தேட்டரில் அப்படி பார்க்குறப்ப, அதாவது நம்ம ஷோ பண்ணுறோங்கிறத கடந்து நான் ஒரு ரசிகனாகவே நான் பேசிட்டு இருக்கேன். ரசிகர்களுடைய மனநிலையில வந்து பார்த்தா படம் வந்து உண்மையிலேயே. ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி ஐ அம் வெரி ஹாப்பி ஃபார் ஹெச் வினோத். கொண்டாட்டம். இன்னும் ஒரு மாதத்துக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகாது, நீங்கள் கவலையப்பட வேண்டியதில்லை. வேறு எந்த படத்துக்கும் வாய்ப்பே கிடையாது. தளபதியோட மோதி ஜெயிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது, எந்த படமும் வராது இன்னும் ஒரு மாதத்துக்கு. ஸோ வந்து தளபதி பேசியாச்சு. ஸோ நம்ம இப்போ நம்மளுடைய அடுத்த படங்கள் அடுத்து என்னென்ன இந்த வருஷத்துக்கு வரப்போகுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். தளபதி ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்முடைய அன்புக்குரிய தலைன்னு சொல்லக்கூடாத ஏகேவுடைய படம். ஸோ அவருடைய படம் முதல்ல வந்து ஆரம்பிக்க போகுது. நம்ம ஏற்கனவே நண்பருடைய படம். ஆமா, ஸோ அவருடைய படம் AK-64 வந்து முதல் 10 நாள் ஷூட் வந்து ஹைதராபாத்ல நடக்க போகுது. ஓவராலாவே அந்த ஷூட் வந்து டிசம்பருக்குள்ளேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் வந்து தல பொங்கல் வந்து நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். தல பொங்கல் எதிர்பார்க்கலாம். அது பொங்கலா இல்ல தீபாவளியா, அது எப்ப ரிலீஸ் ஆனாலும் தலை தீபாவளி தான். தீபாவளியை ஒட்டி இப்ப தளபதி படம் வந்துட்டதுனால பொங்கலை ஒட்டி தலை வருவார். ஆக்சுவலா இந்த வாட்டி தான் நம்ம காம்படிஷன் எதிர்பார்த்தோம். ஆனா வந்து இவரும் பாலிடிக்ஸ்ல பிஸி ஆனதுனாலையும் அவரும் ரேசிங்ல பிஸி ஆனதுனாலையும் ஒன் லாஸ்ட் டைம் வந்து நடக்காம போயிடுச்சு. பட் பரவாயில்ல, மேபி அவரோட பையனோட இனிமே அடுத்த ஒரு கிளாஷ் வரலாம். கண்டிப்பா வரும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கிற விஷயமா இருக்குது. ஸோ வந்து AK-64 விரைவில் ஆரம்பிக்க போது ஆதிக் ரவிச்சந்திரன் அதுக்கான இதை வந்து சொல்லியிருக்காரு, பிரஸ்ட்டை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ விரைவில் அது வரப்போகுது. ஸோ அடுத்து வந்து சார்பட்டா 2 வந்து ஆகஸ்ட் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ரஞ்சித்தோட படங்கள்ல இது ஒரு முக்கியமான படம். ஃபர்ஸ்ட் பார்ட் பெரிய ஹிட். ஸோ ஆகஸ்ட் 13 வந்து இதோடைய ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போகிறதாகவும், இதோட படம் வந்துட்டு ஒரு 1940s 50sல நடந்த படமாகவும் வந்து இருக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அந்த மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டும் அப்படி தான் இருந்தது. பட் ஓகே, அது வந்து OTTல டைரக்ட் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த டைமில் பயங்கர ஹிட்டு. ஸோ இப்போ செகண்ட் பார்ட் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து அடுத்து பார்க்கிங் டைரக்டரோட வந்து பண்ணுறாரு. ஆமாம், அவரோட பண்ணுறாரு. இந்த படத்தை வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இந்த படமும் வந்து அக்டோபர்ல வந்துட்டு சாய் அபியங்கர் தான் வந்து இசை. என்ன படமா இருந்தாலும் சாய் அபியங்கர் இல்லைன்னா கூட நீங்களும் சாய் அபியங்கர் உள்ள கொண்டு வந்துருவீங்க. அவர் வந்து எடுக்கிறாரு அப்படிங்கிறதுனால ஒரு படத்துக்கு மியூசிக் பண்றதுனால நீங்க சாய் அபியங்கரை கொண்டு வந்து உள்ள கொண்டு வந்து உண்மையிலேயே சாய் அபியங்கர் தான் இதுக்கு. 10 படம் வந்தாலும் 7 படம் சாய் அபியங்கர்னா என்னதான் மிச்சம் 3 படம் வந்து அனிருத். இப்ப எனக்கு வந்து ரஹ்மான் எங்க இருக்காரு அப்படிங்கறதுதான் வந்து கேள்வி. ரஹ்மான் எங்க இருக்காரு, ஹாரிஸ் எங்க இருக்காரு. ஹாரிஸ் இப்போ ஒரு படம் வந்தது இல்லையா, ஒரு இப்போ ஹாரிஸ் வந்து கம்பேக் கூட கொடுத்தாரு. ஆமா இப்போ ஒரு படம் வந்தது, எனக்கு அந்த பேருக்கு டக்குன்னு மறந்து போயிடுச்சு. அந்த படத்துடைய மியூசிக்லாம் பயங்கரமா இருந்தது. உண்மையாவே ஹாரிஸோடைய கம்பேக்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். அது வந்து அந்த படம் அவ்வளோ ரீச் ஆகல. ஆனா மேபி அந்த இசை வந்து இன்னும் ரீச் ஆகியிருக்கலாம். எனக்கு வந்து இப்போ வரைய பர்சனலா வந்து தோணிட்டே இருக்கு. அலையில எல்லாரையும் அடிச்சுட்டு போயிருக்கு. ஆமா, ஆனா ஹாரிஸோட இசை அந்த படத்துல சூப்பரா இருந்தது. இப்ப எல்லாரும் கான்சர்ட்டுக்கு போனதுனால எல்லாரும் படம் பண்ணலையாங்கிறதும் நான் கொஞ்சம் அடிக்கடி கான்சர்ட், தேவா கான்சர்ட், விஜய் ஆண்டனி கான்சர்ட். இப்ப ஷான் ரால்டனும் கான்சர்ட்ல இறங்கிட்டாரு. ஸோ அவருமே வந்து கான்சர்ட் பண்ண போறாரு. அவர் வந்து EVP ஃபிலிம் சிட்டி இண்டோர் கான்சர்ட் பண்றாரு. EVPல போயாச்சு. அதனால இப்ப எல்லாரும் கான்சர்ட் பக்கம் வந்து போயிட்டாங்க. இப்ப இவர் ராம்குமார் பாலகிருஷ்ணனை பத்தி என்னன்னா, அவர் சிம்பு வச்சுதான் பண்ண வேண்டியதா இருந்தது. பிரச்சனை ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி. அடுத்து அதான் சொல்ல போறீங்க, ஒரு டேரக்டரை பத்தி சிம்புவோட சேர்த்து சொல்ல வந்துட்டாங்கனாலே பிரச்சனை தான் எடுத்து இருக்குங்கிறது தெரிஞ்ச விஷயம். ஸோ சிம்புக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படிங்கிறதுனால அது டிராப் ஆயிட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா சிம்பு வந்து இப்போ அரசன் முடிச்சுட்டு அவர் வந்துட்டு டூட் டைரக்டரோட வந்து பண்ண போறாரு, கீர்த்தீஸ்வரனுடைய பண்ண போறாரு. அடுத்த வாரம் வரைக்கும் நீடிக்கான்னு பார்ப்போம். ஆமா, டூட்
டைரக்டரா டிராகன் டைரக்டரா அது மட்டும் அஸ்வந்த் மாரிமுத்துவோட தான் வந்து யாரா இருந்தாலும் சரி அது இன்னொரு வாரம் கழிச்சு தெரிய வரும் என்னங்கிறது. ஆமா டிடில வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஸோ வந்து அவர் அது பண்ண போறாரு. அஸ்வந்த் மாரிமுத்து நடிக்கவும் போறாரு, டைரக்டும் பண்ண போறாரு, ரஜினி படமும் டைரக்ட் பண்றாரு. சூப்பர் ஸ்டாரோட போயிட்டாரு. ஆமா அவர் சூப்பர் ஸ்டாரோட போனாரு, அடுத்து லிட்டில் சூப்பர் ஸ்டாரோட இணைஞ்சிட்டாரு, யூத் ஸ்டார்ல அவர் அவரோட இணைஞ்சிட்டாரு. ஸோ அது அவங்க எல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கெல்லாம் நடுவில் வந்து நம்ம ஆரம்பத்திலே பேசியிருக்கணும், நேஷனல் அவார்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்ல வந்து 10 படங்களுக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. சாரி தமிழ்ல 10 நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு தமிழ் படம். மாறி குவித்தது வந்து தனுஷ் அவர்கள் தான் அப்படிங்கிறது. ஒட்டுமொத்தமா தமிழ் சினிமால எந்த ஒரு நடிகரும் வந்துட்டு இத்தனை தேசிய விருதுகளை வந்துட்டு வீட்டில் கொண்டு வந்து அடுக்கி வச்சது கிடையாது. தனுஷ் அடிக்கிட்டே இருக்காரு. ஆமா அதுவும் இந்த டைமே அவருக்கு வந்து 3 அவார்டு வந்து கிடைச்சிருக்கு. ராயனுக்கு கிடைச்சிருக்கு, அதே மாதிரி வந்து அவர் கேப்டன் மில்லருக்கு கிடைச்சிருக்கு. அதனால அவருக்கு வந்து அப்படியே இந்த வாட்டி வந்து இடத்துல சொல்லியிருக்காங்க, ஜூரியில இருந்த எல்லாருமே மம்முட்டியும் இவரையும் வந்து சேர்த்து வச்சு நாங்க பார்க்கும்போது 3 நடிகர்களும் ஒரே மாதிரியே நல்லா பண்ணிட்டாங்க, யாருக்குடா கொடுக்கறதுங்கிறத பார்த்துட்டு தான் சிறப்பு விருது ஒன்று ரெடி பண்ணி நாங்க தனுஷ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு போனோங்கிறத அவங்களும் பேசியிருக்காங்க. எதிர்ப்புகளும் நிறைய வந்துட்டு இருக்குது. ஆமா கொடுத்துருக்காங்க. எனக்கும் வந்து என்ன தோணுதுன்னா, ராயன் நல்ல படம் தான், நான் வந்து இல்லைன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன், அதுவும் நல்ல படம் தான். ஆனா ராயனை விட வந்து இன்னும் நல்ல படங்கள் இருந்ததே அப்படிங்கிறது எனக்குமே கொஞ்சம் ஆதங்கமா தான் இருக்கு. ஓகே எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் நம்ம ஆக்டர்ஸ் தான், இருந்தாலும் மெய்யழகனுக்கு இன்னும் கொஞ்சம் ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கலாம், மகாராஜாக்கு இன்னுமே கிடைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கங்கள் இருக்கு. நிறைய படங்கள்ல அந்த மாதிரி இருக்கு. இது வந்து இப்போ இவங்க ஸ்பெஷல் மென்ஷன்ல கொடுத்ததை வந்து மெயினாவே கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இது. அந்த வருஷம் நிறைய படங்கள் வந்தது. ஸோ அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ராயனை விட டிசர்விங்கான படங்கள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது பர்சனலா என்னோட ஒப்பீனியனும் வந்துட்டு அதுதான். ஸோ கேப்டன் மில்லர் ஓகே, அப்புறம் ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அடுத்து இது சூர்யா 47, அதாவது ஆவேசம் டைரக்டருடைய மலையாளம் தெலுங்கு முடிஞ்சு இப்ப சூர்யா மலையாளத்துல கால் வைக்கிற சூர்யா 47 சவுத் இந்தியா ஃபுல்லா அவர் எல்லா ஸ்டேட்லயும் கால் வச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் ரைட். ஓகே சோ சூர்யா 47 படம் வந்து ராப் பண்ணியாச்சு. அந்த படத்துல நஸ்ரியா நடிக்கிறாங்க. சோ ஆமா சோ மேபி நஸ்ரியாக்கும் வந்து ஒரு தமிழ்ல ஒரு கம்பேக்கா இருக்கலாம். தெலுங்குல வந்து கொடுத்துட்டாங்க, நானியோட ஒரு படம் பண்ணிட்டாங்க. ஆமா சோ இது மலையாளம் கண்டிப்பா சூர்யா இருக்கிறதுனால தமிழ்லயும் 2 படமா தான் ரிலீஸ் ஆகும் போகுது. ஸோ இது வந்து நஸ்ரியாக்கு ஒரு கம்பேக் படமாகவும் நம்ம வந்து பார்க்கலாம். ஆமா ஸோ இதுக்கெல்லாம் தாண்டி இப்போ ஹாய், அதாவது நயன்தாராவும் கவினும் நடிச்ச ஹாய் படம் வந்து ஆகஸ்ட் 14 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆகஸ்ட் 14 ஆமா ஆகஸ்ட் 14 தான் வந்து விஸ்வநாதன் அண்ட் சன்ஸும் வந்து ரிலீஸ் ஆகுது. காம்படிஷன் பயங்கரமா. ஆமா கவின் சூர்யாவா இல்ல மமிதா நயன்தாராவான்னு இப்ப எல்லாரும் ஆன்லைன்ல வந்து பேசிட்டு இருக்காங்க, காம்படிஷன் யாருக்கு யாரு. ஆனா 2 படமுமே வந்து ஒரு மாதிரி சேம் ஜானர்ல இருக்கும் தான் நினைக்கிறேன். இந்த ஃபீல் குட் ஜானர்ல தான் வரப்போகுது, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படமா தான் வரப்போகுது. ஆமா அது தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுல காம்படிஷனா பாக்குறதுக்கு வந்து எதுவுமே இல்ல அப்படிங்கிறது. ஆமா ஸோ தனுஷுக்கு வந்து ஏற்கனவே நிறைய லைனப்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒண்ணு வந்து லப்பர் பந்து டைரக்டரோட வந்து ஆமா அவர் கூட வந்து இணையறாரு. அந்த படத்துக்கு பேர் வந்து நரம்பன். அதாவது அவரை வந்து ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்த டைம்ல வந்துட்டு அவரை வந்து பாடி ஷேம் பண்ணது அதெல்லாம் வந்து கான்செப்டா வச்சு எடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்துல வந்து தனுஷ் வந்து ஒரு டெம்பிள் பிரீஸ்டா வேற, ஒரு பூசாரியா வேற இருக்காரு. சூப்பர். தனுஷ் ஒவ்வொரு கேரக்டர்லயும் வெளுத்து வாங்குவாங்க தெரியும். இப்ப அடுத்தடுத்த நடிப்புல வந்துட்டு மெருகேறிட்டு இருக்காரு. இதுக்கும் நேஷனல் அவார்டு வந்து நினைக்கிறேன் கண்டிப்பா. தனுஷும் நேஷனல் அவார்டும் நம்ம தனியா ஒரு பார்க்க முடியும். தேசிய விருதுக்காகவே படைக்கப்பட்டவர் தான் தனுஷ். ஆமா சோ வந்து ஆமா வாரம் நம்ம அந்த ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பா அது பேசுறோம். படம் ரிலீஸ் ஆக போதா இல்ல? ஆமா செப்டம்பர் 10ஆம் தேதி 3 வந்து அதோட அதுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு ரிவ்யூ கொடுத்து மூடுல போடலாம். ஒவ்வொரு வாரம் டிஸ்கஷன்லயும் சாய் கொடுத்துறாரு. ஆமா சோ என்னன்னா அந்த அதோட டைரக்டர் அஜய் ஞானமுத்து வந்து டிமாண்டி காலனி 3க்கு அப்புறம் வந்துட்டு சரி புது ஜான்ரா புது ஆக்டர்ட்ட போவாருன்னு பார்த்தா இதே ஜான்ரால தான்ப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவா லாரன்ஸ்ட்ட போறாரு. சோ அந்த ப்ராஜெக்ட் வந்து டிசம்பர்ல இருந்து ஆரம்பிக்கும். ஆமா ஆமா அவருக்கும் ஏற்கனவே காஞ்சனா சீரிஸ் வேற இருக்கு. இதுக்கு நடுவுல நாங்க பாலிடிக்ஸ்க்கு வேற வர போறாரு. ஆமா அது வேற ஃபாஸ்டா சொல்லிட்டு அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. என்னன்னு தெரியல, படத்துல வேற பிஸியா இருக்காரு. அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதனால இப்போ அஜய் ஞானமுத்து அங்கும் போறாரு. சோ அடுத்து வந்து காஞ்சனா மாதிரி ஏதாவது சீரிஸ் வர போதா இல்ல புதுசா ஏதாவது பண்ண போறாரா அப்படிங்கறது வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அடுத்து என்னன்னா ரீரிலீஸ், ரொம்ப நாள் ஆச்சு ரீரிலீஸ். திருப்பாச்சி படம் ரீரிலீஸ் ஆக போதான்.
திருப்பாச்சிலாம் டிவியில பார்த்தே சில்லறை செதற விடலாம். அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான படம், எல்லாருக்கும் ஒரு நொஸ்டாலஜிக்கான படம். தளபதி விஜய் சாரும் த்ரிஷா மேம் சேர்ந்து நடித்த படம். அவங்க 2 பேரோடைய அந்த ஒரு காம்போ அப்படிங்கிறது அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகி ஒரு பெரிய அளவில் அது இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாரு. விஜய் சார் அப்படின்னாலே முன்னாடி சிம்ரன் மேடம் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு த்ரிஷா விஜய் சாரோடைய ஜோடி தான் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஒரு ஆமா. அண்ட் ஆல்சோ இந்த திருப்பாச்சி படம் தான் தங்கச்சி சென்டிமெண்ட். இதுலேருந்து தான் வந்து விஜய் வந்து அண்ணனா மாறிட்டாரு. ஒவ்வொரு வீட்லயும் வந்து அண்ணனா மாறினதுக்கு ரொம்ப முக்கியமான அண்ணனா மாறுறதுக்கு திருப்பாச்சி படம் வந்து ஒரு காரணம். அதுல வந்து நம்ம டைரக்டர் பேரரசையும் மறந்துடக்கூடாது. ஆமா, அதுல என்ன தவ செஞ்சு விட்ட பாட்டுல இப்ப வரைக்கும் அவ்வளவுதான். தங்கச்சி கல்யாணம், தங்கச்சிக்கு ஏதாவதுன்னா அந்த ஸ்டேட்டஸ்ல நம்ம இப்போ வரைக்கும் பாக்குற மாதிரி. சோ அண்ணனா மாறின படம் வந்து திருப்பாச்சி. சோ எல்லா தங்கச்சிகளுக்காகவும் ரீரிலீஸ் ஆகுது போல. அடுத்து வந்து தேசிங் பெரியசாமியோடைய அடுத்த படம் வந்து மணிகண்டனை வச்சு பண்ண. ஓகே, இதுவும் நல்ல காம்போ. ஆமா, இதுவும் நல்ல காம்போ தான். ஸோ அவரும் ஒரு மாதிரி வந்து ஒரு ஃபீல் குட்டாக போவார். இவரும் கொஞ்சம் இவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷனும் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேரோடதும் நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து செல்லா ஐயாவோ, அதாவது கட்டா குஸ்தி 2 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வரையும் ஆக்சுவலி ஓடிட்டு இருக்கு. கட்டா குஸ்தி 2 ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. ஸோ அதோடைய டைரக்டர் கிட்ட வந்து கருணாஸ் அந்த படத்தில் இருக்கிறதுனால அவர் வந்து பேசும்பொழுது வந்து கென்னுக்கும் ஒரு கதை சொல்லாமே அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கென்னும் இப்போ வெற்றிமாறனோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது முடிச்சுட்டு இதுல வந்து ஆக்டிங்க்கு இறங்குவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நடுவில் அவர் வந்து டைரக்ஷனுக்கும் அவர் டீமுக்கும் கூட ஆடிஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதுவும் 2 பக்கம். அடுத்த தனுஷா வந்து கென் மாறிட்டு இருக்காரு. ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் வந்துகிட்டே இருக்கு. கென்னு அணைஞ்சிட்டாரு. ஆமா, நீங்கள் அடுத்தது அப்படின்னு சொல்லும் பொழுது தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. வானவேடிக்கை அந்த டைட்டில் ஃபிலிம்ஸ் வந்து சிறு வந்து பண்ணுறாரு அந்த படத்தை அப்படிங்கிறது. கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் அந்த படத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சண்முக பாண்டியனுக்கு ஒரு பெரிய அளவில் வந்துட்டு ஹிட் இல்லை அப்படிங்கிறது வந்து விஜயகாந்த் சாருடைய ரசிகர்களுக்கும் பெரிய அளவு ஒரு ஹிட் கொடுக்க முடியல அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய அளவுக்கு. ஏன்னா சூர்யா அவங்களுக்குலாம் கிடைச்ச ஒரு பிரேக் த்ரூ இவர் பிரபு சார் பையனுக்கு கிடைச்ச மாதிரிலாம் ஒரு வாய்ப்பாக மாறல அப்படிங்கிறதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஏற்கனவே விஷால் வச்சு எடுத்த டேரக்டர் திரு தான் அந்த படத்தை பண்ணுறாரு. அதுவும் கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் எடுக்கிறாங்க சண்முக பாண்டியன். இப்போ டைட்டில் ஃபிலிம்ஸோட வானவேடிக்கைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. வித்தியாசமான ஒரு டைட்டிலாக இருக்குது. அந்த படத்தை பற்றின ஒரு அப்டேட்டும் வந்திருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தலாம். ஆமாம், திரு வந்து அதர்வாக்கு வந்து டெபியூ பண்ணி கொடுத்த படம். அதர்வா இப்போ வந்து கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு. அவருடைய ஆரம்பம் வந்து திருவோடைய டைரக்ஷன் பானா காத்தாடியில் ஆரம்பிச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து திருவும் நல்ல நல்ல படங்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்காரு. ஆமாம், தீராத விளையாட்டு பிள்ளையா இருக்கட்டும், நான் சிகப்பு மனிதனா இருக்கணும், வித்தியாசமான ஒரு இதுல ஒவ்வொரு படத்துக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. 3 படமே வேற வேற ஜானல் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது. ஆமா, இப்போ இதுவும் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமா மாறிட்டு இருக்கு. இவருக்கும் ஒரு பிரேக் த்ரூ கொடுக்கலாம் கண்டிப்பா. அடுத்து வந்துட்டு என்னன்னா இட்லி கடை அடுத்த நேஷனல் அவார்ட்ல கிடைச்சிரும். இட்லி கடை கண்டிப்பா 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 ஆகாஷ் பாஸ்கரன் தான். ஆமா, அடுத்த நேஷனல் அவார்ட்ல வந்து நம்ம இட்லி கடை எதிர்பார்க்கலாம். இதயம் முரளியும் எதிர்பார்க்கலாம். ஆகாஷ் பாஸ்கரன் சொன்னோன்னா இதயம் முரளியும் கண்டிப்பா வந்து நேஷனல் அவார்டு வரிசையில நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அந்த படம் பார்த்ததுல இருந்து. அதனாலதான் தெரியுது, அதுல நீங்க சிரிக்கலே தெரிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கீங்க அந்த படம் பார்த்து அப்படின்ட்டு. அடுத்த நேஷனல் அவார்ட்ல எதிர்பார்க்கலாம். வேற என்னன்னா ஓடிடில இப்ப சீக்கிரமாவே இதே முரளி ஓடிடி நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்தா நான் நினைக்கிறேன். அப்ப இன்னும் கொஞ்சம் வியூஸ் கூடிடும். ஆமா, ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து கூட இப்போ ஒரு இன்டர்வியூலாம் பண்ணியிருந்தாங்க. ஆங்கரில் இவங்க எல்லாரும் இந்த டீமே வந்து உட்காந்து அவங்க மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, காவியத்தை பத்தின ஒரு மெமரிஸ் வந்து இருக்கதான் செய்யும். ஒரு காவியமா மாறிடுச்சு அப்படிங்கிறது. ஸோ இந்த வாரத்துக்கான அப்டேட்ஸ் வந்து இதுதான். இந்த வாரம் ஜனநாயகனை தாண்டி இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்துக்கு வந்து நம்ம புதுசா வந்து ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி பேச முடியாது. ஒரு ஆடியோ லான்ச் பண்ணாங்க, ஒரு சின்ன ஈவென்ட் நடந்துச்சு. இல்ல வரப்போகுது, செப்டம்பர்ல வரப்போகுது, அக்டோபர்ல வரப்போகுது, பேசிக்கலாம், ஷூட் ஆரம்பிக்க போகுது. இது இந்த வாரம் ஜனநாயகன் வாரம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாயிருச்சு. ஜனநாயகனுடைய வாரம் தான். விஜய் சாருக்கு இந்த ஒரு வெற்றி வந்து ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களுக்கு அவரே டெடிகேட் பண்ணிட்டாரு. ஜனநாயகனுடைய வெற்றி வந்து ஏன்னா ஒரு நீண்ட நெடிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறப்ப இந்தியாவே கொண்டாடிட்டு இருக்குது. உலக ரசிகர்கள், தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே விஜய் சாரை பிடிச்ச எல்லாருமே அந்த படத்தை வந்து எதிர்பார்த்துருந்த படம் ரிலீஸ் ஆகி நீங்கள் சூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வசூல் ரீதியாக ஒரு மாபெரும் ஹிட். அதனால் ஜனநாயகனோடு தொடங்கணும், ஜனநாயகனோடு இந்த ஷோவை நம்ம நிறைவு செய்யலாம் அப்படிங்கிறது. அடுத்த சினிமா சர்க்கிள் நிகழ்ச்சியில் நினைக்கின்றேன். நான் உங்கள் வினோத் ராஜா.
ஸ்ருதி பாலசுப்ரமணியன்.